மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் கதைக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் பிரச்சனைகள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பல பேர் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு சொன்ன விடயங்கள் என்னவென்றால், தாங்கள் ஒரு பாலியல் தொழிலாளியுடன் செக்ஷுவல் ஒர்க்குடன் தாங்கள் பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தாங்கள் ஆணுரை பாவித்துத்தான், கொண்டம் பாவித்துத்தான் அவருடன் இருந்தோம். ஆனால் ஓரோஜெனிட்டல் செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாய்வழி புணர்ச்சியை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த நேரத்திலே அந்த பெண் கொண்டம் அணிய விரும்பவில்லை. இப்போது இருந்து 1.5 மாதம் 2 மாதம் ஆகிவிட்டது. என்னுடைய ஆண்குறியிலே ஆணுறுப்பிலே எனக்கு ரேஷ் மாதிரி வந்துவிட்டது, கடிக்கின்றது போன்ற விடயங்களை எல்லாம் சொல்லி என்னுடன் கதைத்திருந்தார்கள். இப்படி பெறவே கதைக்கிறார்கள். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், எந்த நிலைமை என்றாலும் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் நோய்கள் இப்போது உலகம் முழுவதுமே மிக பிரபலியமாக பரவி இருக்கின்றது. ஏறக்குறைய உலகம் முழுவதும் HIV AIDS நோயாளிகள் மட்டும் ஏறக்குறைய ஒரு 4-5 கோடி பேர் இருக்கிறார்கள். அதில் இவ்வளவு காலம் 1981 ஆண்டு தான் முதலாக இந்த HIV நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 81 ஆண்டிலிருந்து ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி 3 கோடி பேருக்கு கீழே மேலே இறந்திருக்கிறார்கள். எனவே இன்று இந்த பாலியல் நோய்கள் என்பது உலகம் முழுவதும் பரந்து இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே எங்களுடைய 3ஆம் உலக நாடுகள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவற்றினுடைய அளவு மிக மிக அதிகமாக இருக்கிறது. எனவே நான் அதான் சொன்னேன், போன நிகழ்ச்சியிலே கூட முடித்தேன், சில உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு நான் முடித்தேன். அதாவது செக்ஸ் என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கம். அண்மையிலே கூட எங்களுடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வைத்தியருடைய மனைவி, அந்த வைத்தியர் பாலியல் தொழிலாளருடன் சென்று அவருக்கு நோய் வந்து விட்டது. ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அவருடைய மனைவி இதை அறிந்து விட்டார். அவர் நீரிடம் வந்தார். உண்மையாக நான் அவருக்கு பேசினேன். நான் பேசல, இலகுவிலே நான் நோயாளிகளுக்கு பேசுவது கிடையாது. இவர் நோயாளி இல்லை, நோயாளிகளுடைய மனைவி பேசினேன். அதாவது நீங்கள் ஒழுங்காக இல்லாவிட்டால் தான் உங்களுடைய கணவர் மேல் இப்படிப்பட்ட பாலியல் தொழிலாளியுடன் அல்லது கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கருடன் போய் இப்படி நோய்களை ஏற்படுத்துகிறார்கள் என்று. அது 100% உண்மையான விடயம். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இப்போது பல பெண்கள் வெளியூரிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சவுதியோ, குவைட்டோ, துபாயோ, டோஹா, பல இடங்களிலே அல்லது கட்டார், பல இடங்களிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயலுமான நேரங்களிலே உங்களுக்கு விடுமுறை கிடைத்தால் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய ஊருக்கோ அல்லது இலங்கைக்கோ சென்று உங்களுடைய கணவருடன் ஏறக்குறைய 2-3 மாதங்களாவது இருந்து போட்டு மீண்டும் உங்களுடைய விடுமுறையில முடிச்சு போட்டு உங்களுடைய வேலைக்கு திரும்புங்க. இல்லாவிட்டால் இப்படி பாரதூரமான பல பாலியல் பிரச்சனைகளும் பாலியல் நோய்களும் உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய மனைவிக்கோ பரவக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கணவர்மாருக்கும் சொல்றேன், கணவன்மார் வெளிநாடுகளில் இருந்தால் ஏறக்குறைய இயலுமான மாற்றங்களுக்கு எப்போது விடுமுறை குறைக்கணும். அந்த நேரங்களில் வீடுகளுக்கு வந்து உங்களுடைய மனைவியுடன் இருந்து மனைவியை நீங்கள் சந்தோஷப்படுத்தி விட்டு போகலாம். இல்லாவிட்டால் அண்மையிலே இலங்கையிலே நடந்த ஒரு விடயம் தான், பாரதூரமான தன்னுடைய அக்கா தன்னுடைய தம்பியுடன் இருந்து இப்போது அந்த அக்கா இப்போது பிள்ளை கற்பம் தரித்து இருக்கிறார். இப்படிப்பட்ட போன நிகழ்ச்சியை நான் மிக முக்கியமானது என்ன, நான் ஒவ்வொரு முறை சொல்லுகிறது என்ன, எங்களுடைய ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை எனப்படும் பொருள் பார்க்கிற போதாலே இந்த குடும்ப வாழ்க்கையில 99.9 பாலியல் வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய பாலியல் வாழ்க்கை ஒழுங்காக இல்லாவிட்டால் அதை நாங்கள் பெறுவதற்காக வேறு இடத்தை நாடி செல்வோம். வீட்டிலே சாப்பாடு சரியில்லை, டேஸ்ட் இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வாறு ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பாடு வாங்கி சாப்பிடுவதா, இதுவும் அப்படித்தான். வீட்டிலே பாலியல் உறவு ஒழுங்காக மனைவியுடன் இருக்காவிட்டால், வேறு இடங்களில் கணவனுடன் இருக்காவிட்டால் வேறு இடங்களுக்கு சென்று வேறு ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து முடிப்போம். அவ்வாறு தொடங்குகின்ற போது இந்த பாலியல் நோய்கள் என்பது மிகவும் சாதாரணமாக ஏற்படக்கூடியது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்க ஒவ்வொரு ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், முதலிலே உங்களுடைய பாலியல் வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி யோசிச்சு கொள்ளுங்கள். அண்மையிலே கூட எனக்கு மிக நெருங்கிய உறவினர் ஒருவர், அவருடைய கணவர் வேறு இடத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு அந்த பெண் என்னுடைய மனைவிக்கு சொல்லுவாராம், ஒரே
இன்னும் உம்முடைய கணவர் ஒரே ஆண்குறியை பற்றியும் ஆணுறுப்பை பற்றி தான் காட்சி கொண்டிருக்கிறார் என்று. இப்போது அந்த பெண் என்ன செய்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல படிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கணவர் இருக்கிற இடத்துக்கு சென்று விட்டார். முதல்ல என்ன சொன்னது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூடாது கூடாதுன்னு சொன்னால் இப்போது கணவனை தேடி போய்விட்டார். பிள்ளைகளுடைய படிப்பை எல்லாம் குழப்பி போட்டு கணவனை தேடி சென்று விட்டார். என்ன காரணம், என்ன, செக்ஸ், பாலியல். எனவே இந்த பாலியல்ல இருந்து எவருமே நாங்கள் தப்ப முடியாது. ஒருவருமே, அது எந்த ஒரு விலங்கினம், அனிமல் கிங்டம், யானையா இருக்கலாம், புலியா இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், எந்த ஒரு இடத்துலையும் இது மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், இந்த யானையை பற்றி கேட்பீர்களாக இருந்தால் அதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அந்த அனிமல் கிங்டம், அதாவது விலங்கு உலகத்தை பற்றி சொல்லுகின்ற போது இதை நான் வாசித்து அறிந்த விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் யானை இடத்துல இருக்கிறது. சாதாரணமாக நான் யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற போது யானை காட்டுக்குள்ளாதான் நான் போவேன். அப்போது யானைகள் நிற்கும். அது நேரத்திலே அதுல யானைகள் கூட்டமாக நிற்கும், ஒரு யானை நிற்கும். யானைகள் கூட்டமாக இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமா, அல்லது ஒரு தனியான நின்றால் ஆபத்தை விளைவிக்குமா என்றால் உங்களுக்கு தெரியும். பல பேருக்கு தெரிந்திருக்கும், பல பார ஊர்தி வாகன ஓட்டிகளுக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்கும். அவர்கள் அந்த கால்களுக்குள்ளாக ஒரே சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வடிவாக தெரியும் என்னென்றால், ஒரு யானை நின்றால் பயம், ஒரு கூட்டமாக நின்றால் அந்த குடும்பத்திலே ஆண் யானை, பெண் யானை, பிள்ளைகள் யானை எல்லாம் இருக்கின்றது. ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. நீங்கள் போய் யானை கடித்தாலும் அது ஒன்றுமே செய்யாது. ஆனால் ஒரு தனி யானை நின்றால் உலகத்தையே பிரட்டி போடும், ஒரு எல்லா வாகனத்தையுமே பிரட்டி போடும். ஏன் காரணம், ஏன் அந்த யானை தனியாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக அந்த யானை இருக்கின்ற போது அதற்கு தாங்க முடியாத பாலியல் உறவு ஏற்பட்டு அந்த கோபத்திலே தான் எல்லாத்தையும் அடுக்கு நடக்கிறது. உதாரணமாக நீங்கள் இந்த கம்ப ராமாயணத்திலே பார்த்தீர்களாக, அதுல கூட கம்பர் எழுதியிருக்கிறார், யானைகளுக்கு மதன நீர், அதாவது யானைகளுக்கு பாலியல் செக்ஸ் பண்ணுகின்ற ஆசை வந்தால் அவருடைய உடல்ல இருந்து மதன நீர் வெளியேறும் என்று இப்படி பல புராணங்களிலே எல்லாம் வடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முக்கியமானது இந்த செக்ஸ். இதை தயவு செய்து தவிர்க்க வேண்டாம் என்று உலக நாடுகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய இலங்கையை கூட நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த பாலியல் தொழிலாளர், சரி இவ்வளவு சொல்லியாச்சு, இது முடியாது, பாலியல் தொழிலாளர் போய்விட்டு நம்முடைய ஆசையை, செக்ஷுவல் டிசைரை, செக்ஷுவல் ஃபீலிங்கை, உணர்ச்சியை என்னாலே அடக்க முடியாது என்ற ரீதியிலே நீங்கள் பாலியல் தொழில் சென்று விட்டால் அவதானமாக இருக்கணும். எப்போதுமே ஆணுரை கொண்டமை பாவீர்கள். நீங்கள் ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ், வாய் வழி புணர்ச்சி செய்கின்ற போதும் இந்த கொண்டமை பாவீங்கள். ஏனெனில் அதில் ஒரு முக்கியமான ஒரு வருத்தம் இருக்கிறது, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் என்ற வருத்தம். அது வைரஸ்னால் ஏற்படுகிற வருத்தம். அது கொண்டம் பாவித்தாலும் கூட இந்த நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டும், உங்களுக்கு ஆண் குறியிலே ஏதாவது ஒரு வலி, ஆண் குறியிலே ஏதாவது ரேஷ் ஏற்படுமா இருந்தால், ஆண் குறியிலே கடி இருக்குமா இருந்தால், அரிப்பு, கடி இருக்குமா இருந்தாலும் இவையும் ஒரு பாலியல் நோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இவற்றை பற்றி நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். மிச்சிய பகுதிகளை இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் பார்க்காததற்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதிலே டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.